வணக்கம் நண்பர்களே, ஹாப்பி ஹாலிடே, வெல்கம்ஸ் யூ. இன்றைக்கி நம்ம பார்க்குற செய்தி பிரம்ம கமலம். பிரம்ம கமலம்னா ஏன் இதுக்கு இப்படி பேர்? பிரம்மனோட வாகனம் அன்னப்பறவை. கமலம்னா வாகனம். அதனால் இதோட பூ அன்னப்பறவை கண்டா இருக்குமா. அதனால் இதுக்கு பிரம்ம கமலம்னு பேர். ஃப்ரெண்ட்ஸ், இலைய பாருங்கள், மனித உடம்புல எப்படி முதுகெலும்பு இருக்குமோ அப்படி போகுது பாருங்கள். அதே மணிக்கு இது ஒரு இலையை மட்டும் பிடிங்கி நட்டு வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ், புதுக்கண்டு வந்துடும். பாருங்கள், புதுசாக இலை விட்டு வந்திருக்கு. ஆண்டுக்கு ஒரே ஒரு பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 365 நாள் இந்த செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்தீங்கன்னா ஒரு பூ பூக்கும். அதுவும் இரவில் தான் பூக்கும். எப்படி ஒரு அதிசயமான தாவரத்தை கடவுள் படைச்சிருக்காருன்னு பாருங்கள். எப்படி ஒரு ஜீவன், மனித இனம் தொப்புள் கொடி வந்துட்டா தாயோட கர்ப்பப்பையிலேருந்து வருதோ அந்த மேனிக்கு இங்கே வரேன். தாய் இலையிலேருந்து அங்கே வரேன். எப்படி தெரியுதா? வெளியே வந்து பாருங்க, நரம்பு எப்படி போகுதுன்னு பாருங்க. பிரம்ம கமலம், பிரம்மனோட வாகனம் அன்னப்பறவை. அந்த அன்னப்பறவை போல் பூ பூக்கிறனால இதுக்கு பிரம்ம கமலம்னு பேர். 365 நாள் இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுனா நமக்கு ஒரு பூ பூக்கும். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பொறுமை வேணும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிடச்சா அவங்க வீட்லேயும் நீங்கள் அதை வாங்கி வளங்க. இந்த உலகத்தில் நிறைய அதிசயங்கள் இருக்குது. அந்த அதிசயங்களை நம்ம வீட்லேயும் கொண்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.